ஐயா நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்த மாதிரி நம்மளுடைய முக்கியமா வந்து நம்மளுடைய இந்தியன் சரிங்களா, ஏன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு அரசாங்கம் வழியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து ஒண்ணு தென்படுறதில்ல, தென்பட்டும் வேண்டாம்னு ஒதுக்கிறாங்க. இன்னொன்னு வந்து சில பேர் தேடி நிற்கும் உண்மையா எங்கதான் இருக்கு அந்த வாய்ப்பு. அப்படின்னா இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி அரசாங்க கல்லூரிகளாக இல்லைன்னா திறன் பயிற்சிகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எப்படி வந்து நம்ம மாணவர்கள் வந்து இருக்கு ஏதாவது அப்ளை பண்ணணுமா அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் பயிர். சரி, நீங்க என்ன பண்ணணும்னா வந்து ஸ்கூல்ல கவுன்சிலர் இருக்கணும். சரிங்களா, நம்மளுக்கு பக்கத்துல இருக்கு பெற்றோருக்கு தெரியாத விஷயம் வந்து பள்ளியில நமக்கு தெரிஞ்ச ஆசிரியர் சரிங்களா, அவங்க அணுகலாம். ஏன்னா ஸ்கூல்ல கவுன்சிலர்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயம் நிறையவே தெரியும், நம்ம அவங்க அணுகிட்டு. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு ஒரு ஷார்ட் பீரியட் முடிச்ச மாணவர்கள் இந்த வர 3ஆம் மாதம் வந்திருக்காரு. அந்த கூட க்ளோசிங் டேட் ஒன்று இருக்கு. நீங்க வந்து ஆன்லைன்ல போயிட்டு UPU.com பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாரி கவர்மெண்ட் போர்ட்டல்ல. ஸோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இன்னும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எப்படின்னா வந்து உங்க ரிசல்ட் போட்டாலே அதுக்கு என்ன அதுக்கு ஏற்ற என்னென்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து அதே வந்துடும். அது வந்து அப்ளை பண்ணா இன்னொன்று என்னன்னா வந்து நீங்க அதையும் நம்பிக்கை போது அவசியம் இல்லை. அருகாமையில் இருக்கிற தொழில்திறன் பயிற்சி நீங்க நேரம் போனாலே அங்கேயே வந்து மேனுவல் ஃபார்ம் நிறைய அப்ளை பண்ணலாம். சரி, எனக்கு வந்து வயது தான் எலக்ட்ரிக்கல் தான் பிடிக்கிறதா வந்து நீங்க வந்து வெப்சைட்ல போயிட்டு டிபிஎம் வெப்சைட் இருக்கு, அப்புறம் வந்து கேபிஎஸ் தொண்ணூத்தி இருக்கு, அப்புறம் வந்து பாலிடெக்னிக் இருக்கு. ஸோ நிறைய வந்து இந்த ஜூலை வந்து யூபியூ தான் அப்ளை பண்ணணும். அதே வேலையில வந்து டைரக்டா நீங்க அந்த கல்லூரிக்கு போனீங்கன்னா கூட அவங்க மேனுவல் ஃபார்ம் வச்சிருப்பாங்க, நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து யூபியூ தான் மீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் சரி அரசாங்க கல்லூரியே கிட்டத்தட்ட வந்து 673 பெட்ரல். பிறகு வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட கல்லூரி வந்து கிட்டத்தட்ட 28 கல்லூரி இருக்கு. ஸோ இவ்வளோ கல்லூரி இருக்கு நேச்சர்ல. ஸோ எதுலையாவது ஒரு இடத்துலயாவது வாய்ப்பு கிடைக்காதா? நிச்சயமா கிடைக்கும். நம்ம போயிட்டு அனுப்பணுமா நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வகையில வந்து இன்றைக்கான கலந்துரையாடல் ரொம்ப அருமையான கருத்துக்கள். பார்க்கணும் வார்த்தைகளுக்கு வந்து ஏதாவது கேள்வி இருந்தா நிச்சயமாக வந்து நீங்க கேட்கலாம். உங்களுடைய கண்டிப்பாக நம்ம சொல்லுவாங்க. அதே வேளையில வந்து இன்றைக்கு நம்ம ஐயா அவர்களுக்கு வந்து நிச்சயமாக நன்றி சொல்லியே ஆகும் ஐயா. ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி நம்ம கொஞ்ச நாள்ல வந்து எஸ்பிஎம் உடைய தேர்வு முடிவுகளோ அதுக்கப்புறமா வந்து தேர்வு முடிவுகள் வந்து சில பேர்லாம் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க, அவங்க கிடைச்சிருக்கு வந்து மீண்டும் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க, கேட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே வந்து அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் யாராவது கேட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பா சொல்றேன். ஓகே, அதனால வந்து இன்று பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இன்றைக்கு ஒரு நல்ல தெளிவு கருத்து. அதாவது திறன் பயிற்சிக்கும் வேலை வாய்ப்பிற்கும் ஒரு எதிர்காலம், இந்த மூன்றையும் நீங்க பிணைத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். அந்த விடையை தான் இன்றைக்கு நம்ம ஐயா வந்து கருத்துக்களாக நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டார். அந்த வகையில் ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய அலுவலகத்துக்கு வந்து நம்மளுடைய இந்த நேர்காணலை மக்களோடு நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கான இந்த தகவல் அதாவது பாத்தீங்கன்னா எதிர்கால வேலை வாய்ப்புக்கான திறன் பயிற்சி ஸ்கீம்ஸ் ட்ரைனிங் ஃபார் ஃபியூச்சர் எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமா நம்முடைய இந்தியர்களுக்கு நம்முடைய சமுதாயத்தில் நல்ல வாய்ப்புகளை உதிர்க்க செய்யும். நம்ம வந்து விதைகள் ஆகும். நம்ம வந்து நம்ம போடுற விதைகள் இன்றைக்கு வேணா நம்ம பாக்குறதுக்கே வந்து முளைக்காம இருக்கலாம். வரக்கூடிய காலகட்டத்தில் இப்படி ஒரு கருத்துகள் உங்ககிட்ட வர அப்பதான் வந்து உங்ககிட்ட பல விஷயங்கள் நாளடைவில் உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இன்றை நம்மோடு பயணித்த
நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்ம ஐயா அவர்கள், ஐயா பழனி சரவணன் அவர்களுக்கு இந்த வேளையில் சிஐசி கம்யூனிட்டி இன்ஃபர்மேஷன் சென்டர் மூலமாக நாங்கள் வாழ்வுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, உங்களுடைய பணி மேலும் தொடர வேண்டும். நம்ம சமுதாயத்திற்கு உங்களுடைய பணி மேலும் இன்னும் தேவைப்படுகிறது. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய அன்புமிக்க பார்வையாளர்களே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இரவில் நீங்க ஒரு நல்ல சிந்தனையோட இங்க போய் படுத்துங்க. கண்டிப்பாக இன்னும் யாரெல்லாம் வந்து இந்த திறமை இருக்கு, ஆனா எனக்கு இந்த திறமை இருக்கு, நான் எப்படியாவது ஏதாவது பாடணும் அப்படின்றதுக்கு இன்றைக்கான இந்த கருத்து உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கட்டும். இன்பமே சொல்லுங்க, எல்லோரும் வாழ. நான் விடைபெறுவதற்கு முன்பாக சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். நம்மளுடைய கம்யூனிட்டி இன்ஃபர்மேஷன் சென்டர்ல சிஐசி சரிங்களா, எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மலாக்கா மாநிலத்தில் நம்முடைய அலுவலகம் இருக்கு. நம்முடைய முதன்மை வேலை பார்த்தீங்கன்னா நம்முடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு அரசாங்கம் வழங்கக்கூடிய எல்லா வகையான உதவிகள், பட்டல்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, உங்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து இங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். அதனால கண்டிப்பாக நீங்க சிஐசியினுடைய முகநூல் பேஸ்புக் கண்டிப்பா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இன்றி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வலையுறவு இருக்கிறது, அங்கேயும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிஐசி வந்துடும். அதுக்கு வந்து நம்மளுக்கு படகுலையும் உள்ளது. கண்டிப்பாக நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. முக்கியமா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பல தகவல்களுக்காக தான் இந்த உங்களுக்காக நம்ம வந்து இங்க இருக்கின்றோம். இப்பவே சொல்லுங்க, எல்லோரும் வாழ்க. எல்லோருக்கும் அருமையான இனிமை இடது வணக்கங்கள். மக்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. இனி நான் தகவல் ஐயா அப்படின்னு பாடலுக்கு நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த 3வது எபிசோட உங்க எல்லாரையும் ஒரு புதுமையான ஒரு தலைப்பில் புதுமையான ஒரு பெருமைகளோட இல்லைன்னா வந்து ஒரு புதுமையான ஒரு தலைப்பு ஓகே. பார்த்தா